எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் என்னோட அனுபவத்தில கிட்டத்தட்ட பத்திரிகையாளனாக ஒரு 35 ஆண்டுகள், அதற்கு மேல வந்து ஒரு ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு 15 ஆண்டுகள் முக்கியமா இந்த அரசியல நன்றாக பார்த்தவன் என்கின்ற முறையில கிட்டத்தட்ட ஒரு 40, 45 ஆண்டுகள் அனுபவத்தின் அடிப்படையில சொல்றேன். இப்படி ஒரு ஆதரவு புதிதா கட்சி தொடங்குற ஒருத்தருக்கு நான் பார்த்ததே இல்ல. ஒரு விஜயகாந்துக்கு கிடையாது, கமலுக்கு கிடையாது, மத்த யாருக்குமே கிடையாது. சுத்தமா இதுக்கு சரியான உதாரணம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி ஆரம்பித்த விஜயகாந்த். ஒருபோதும் விஜயகாந்துக்கு இன்னைக்கு விஜய்க்கு இருக்க ஆதரவு இருந்ததே கிடையாது. விஜயகாந்தோட கூட்டாங்க. அப்படிதான் நான் இத பார்க்கிறேன். இந்த கூட்டம்ன்றது மட்டும் இல்ல. அந்த வந்த கூட்டம் மட்டும் இல்ல. மக்கள் மன்றத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்வாக்கு. கிட்டத்தட்ட 80 லட்சம் ஓட்டர் உறுப்பினர்கள் அந்த கட்சியில சேர்ந்திருக்காங்க. ஒழுங்கா அது ஆதார், ஓட்டர் ஐடியா வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஆப் ஒண்ணு இருக்குது. ஃப்ளைட் வந்து ட்ராக் பண்ற ஆப். ஓகே. நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. நேற்றைக்கு ஒரு விஜய் போன அந்த பிரைவேட் ஃப்ளைட். அந்த ஆப் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேல ட்ராக் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. ஓகே. ஆக்சுவலா சம்மந்தப்பட்டவங்க என்னது இதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு பேரப்பா? கடைசியில விஜய் போற ஃப்ளைட் இது. நீங்க இதை புரிஞ்சுக்கலாம் இல்லைங்க. நான் திரும்பவும் சொல்றேன். எல்லாரும் நினைக்கிறாங்க அவர் திமுக எதிர் ஓட்ட உடைக்கிறாருன்னு. இல்லைங்க, அவர் திமுகவோட கோர் ஓட்ட உடைக்கிறாரு. பாரம்பரியமா 3 தலைமுறையா திமுக ஓட்டு போட்ட குடும்பங்கள்ல 10 ஓட்டு இருக்குன்னா, பெண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு ஒரு 7லேருந்து 8 ஓட்டு அவர் உடைக்கிறார். திமுக ஓட்டையே மிகப்பெரிய அளவில் விஜய் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறார். பெண்கள் ஆதரவு, இவங்க நினைக்கிறாங்க 1000 ரூபாய் கொடுத்தா பெண்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. கிடையாதுங்க. பெண்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு இருக்குது.